Dear students, good morning. Today we are going to the topic concurrency of triangles. Students, do you know what an angle is and what is a triangle? Angles na enna, triangles na enna theriyuma? Three lines joining the points. ஓகேவா, 3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது ஆங்கிள்ஸ், ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் 1 2 3 இன் எ க்ளோஸ்டு ஃபிகர் மீன்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு. இன் எ க்ளோஸ்டு ஃபிகர் அண்ட் ஜாயினிங் தி 3 எட்ஜஸ் 1 2 3 எட்ஜஸை ஜாயின் பண்ணுறோம். அது க்ளோஸ்டு ஃபிகராக இருக்குது அப்படின்னா அது என்னது ட்ரையாங்கிள். ஓகே, அண்ட் another one angles, two lines intersect at the point. இந்த 2 lines வந்து intersect ஆகுதா, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் angles. ஓகேவா, triangle means in a closed figure to join the 3 corners. 3 corners வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னா அது என்னது triangles. நெக்ஸ்ட் angles அப்படின்னு சூஸ் பண்ணோன்னா 2 lines intersect at the point. 2 லைன் வந்து intersect மீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் என்னது angles. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கன்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் மீன்ஸ் இன் எ க்ளோஸ்டு ஃபிகர் 3 எட்ஜஸ் 3 சைட்ஸ் 3 கார்னர்ஸ். கன்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், கன்கரன்சி மீன்ஸ் சர்வசமம், ஈக்குவல். இது நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதே தான் அடுத்தது ஒன்று ஈக்குவலாக இருக்கிறது. ஓகேவா, அப்போ கன்கரன்சி மீன்ஸ் சர்வசமம். இப்போ வாட் இஸ் கன்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்? கன்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னால் என்ன? கன்கரன்சி ஆஃப், லுக் அட் த cards, rubies. ஓகேவா, cards, each cards is same length same breadth. இப்படிதானே, இப்போ ஈச் 200 rupees எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு 200 rupeesம் சேம் ஃபார்மேட்டில் தானே இருக்கும். இல்லை இந்த 200 rupees வந்து ஷார்ட் ஆகும் அண்ட் அனதர் 200 rupees லாங் அப்படி இருக்குமா? இல்லை. ஸோ அப்போ சேம் மெத்தட் மீன்ஸ் கன்கரன்சி ஆஃப் சேவ்ஸ். ஓகேவா, கன்கரன்சினா சேமாக இருக்கிறது. அப்போ ஹவு கேன் வி செக் தி கன்கரன்ஸ் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ்? அதை எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? இது வந்து கன்கரன்சியா அப்படின்னு செக் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் யூ ஆர் சூஸிங் எனி 2 திங்ஸ். 2 திங்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டோர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அண்ட் அனதர் டோர் என்னது அதே ஃபார்மேட்டில் தானே இருக்கும். இப்போ ஒரு பிக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அந்த நோட்டு புக்கே எடுப்போமே. இப்போ நோட்டு புக்குனா அந்த நோட்டில் உள்ள ஈச் பேஜ், அதாவது ஈச் பேப்பர்ஸு சேம் லென்த்து சேம் பிரெத். ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு மெத்தட்லையாக இருக்குது. இல்லை, லென்த்தும் சேமாக இருக்கும், பிரெத்தும் சேமாக இருக்கும். ஓகேவா, அதுதான் என்னது கன்கரன்சி ஆஃப் சேவ்ஸு. ஸோ அப்போ இதை வந்து எப்படி இப்போ தயார் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேசிக் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதனுடைய லென்த்து இப்போ 1 ஸ்மால் சைஸ் நோட் மீன்ஸ் லென்த் 5 சென்டிமீட்டர். ஓகேவா, பிரெத்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு நோட் பண்ணி அந்த மேக் பண்ணி ஒரு ரஃப்பாக ஒரு காப்பி பண்ணி வச்சுருக்கோமா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு எல்லாமே அந்த மிஷினில் போட்டு அதே ஃபார்மேட்டில் எல்லாம் வருது. அப்போ கன்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் 2 triangles இஸ் சேம் ஈக்குவல். இதில் இந்த வேல்யூவும் அண்ட் அனதர் 1 ட்ரையாங்கிள்ஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிறது. ஓகே, we are going to the sums. Exercise 4.2. Exercise 4.2. Given that triangle of ABC concurrent means equal means this. Concurrent means this symbol. equalக்கு மேலே ஒரு curve symbol. அதாவது இந்த curve symbol ஏன்னா இதனுடைய இது which triangle 2 triangles is சேம்ங்கிறது வேறு. அப்போ இதனுடைய நேம்ஸ் வந்து என்ன சேஞ்சஸ் ABC DEF. ஓகேவா, அப்போ பேஸ் AB 3 சென்டிமீட்டர் மீன்ஸ் DE 3 சென்டிமீட்டர், EF 5 சென்டிமீட்டர் மீன்ஸ் BC 5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே சைட்ஸு இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து சேம், ஆனால் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? அப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள்.
ஓகேவா அந்த ஃபார்மெட்டுங்கிறதுனால இது என்னது கன்கரண்ட் ஸோ ஈக்குவலுங்கிறது வேற கன்கரண்ட்டு அப்போ ஈக்குவல் சிம்பிள் மேலே ஒரு கர்வ் வரைஞ்சோன்னா அது என்னது கன்கரண்ட் ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி கன்கரண்ட் ட்ரையாங்கிள் ஆஃப் டிஇஎஃப் லிஸ்ட் ஆல் த கரஸ்பாண்டிங் கன்கரண்ட் சைட்ஸு ஸோ என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் கன்கரண்ட் சைட்ஸு நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆல் த கரஸ்பாண்டிங் கன்கரண்ட் ஆங்கிள்ஸ் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி கன்கரண்ட் சைன்ஸ்லாம் எது கன்கரண்ட் ஆங்கிள்ஸ் எதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிசி concurrent of triangle DEF. Okay, concurrent means same. இப்போ AB first of all corresponding concurrent sides. So corresponding concurrent sides means AB concurrent of DE. ஓகேவா சைட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏபி வேல்யூ டிஇ வேல்யூ சேம் நெக்ஸ்ட்டு ஏபி ஃபினிஷ்டு நெக்ஸ்ட்டு பிசி கன்கரண்ட் ஆஃப் பிசி திஸ் வேல்யூ இஎஃப் பிசி கன்கரண்ட் ஆஃப் இஎஃப் இது ரெண்டும் ஈக்குவல் கன்கரண்ட் ஆஃப்னா இது ரெண்டும் ஈக்குவல் நெக்ஸ்ட்டு ஏசி அப்போ இது என்னது வரும் டிஎஃப் ஏசியும் ஏசி ஈக்குவல் ஆஃப் டிஎஃப் So, AB concurrent of DE, BC, AB யும் D யும் equal, BC, EF equal, AC, DF equal. So, இதான் என்னது sides, concurrent of sides. Second one, concurrent of angles. Angles compare பண்ணோம் அப்படின்னா, anglesனா எது வரும்? So, angle of A, angle of B, angle of C. This one angle of D, angle of E, angle of F. Therefore, angle of A இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு angle of D. Therefore, angle of A is equal to angle of D. Next, angle of B is equal to angle of E. Third one, angle of C is equal to angle of F. Okay, to write another one method, angle of A. Okay, angle of CAB. So, இந்த ஆங்கிளோ அது வந்து சென்டரில் வரணும் ஸோ ஆங்கிள் ஆஃப் CAB அப்படின்னா என்னது ஆங்கிள் ஆஃப் ஏ வருது ஓகேவா இப்போ இங்கே எழுதும்போது என்ன எழுதுவோம் ஆங்கிள் ஆஃப் FDE இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் FDE இப்போ எது ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ஏ சென்டர் பிளேஸில் என்ன இருக்குது AD therefore ஆங்கிள் ஆஃப் A ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் D ஓகே இல்லை ஈஸியாக ரைட் பண்ணால் ஆங்கிள் ஆஃப் ஏ ஆங்கிள் ஆஃப் எதுக்கு ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் டியும் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் பி ஆங்கிள் ஆஃப் இ ஆங்கிள் ஆஃப் எஃப் ஆங்கிள் ஆஃப் சி ஓகே அப்போ கன்கரண்ட் ஆங்கிள்ஸ் கன்கரண்ட்னா எதெல்லாம் சமமாக இருக்குது ஆங்கிள் ஆஃப் ஏயும் ஆங்கிள் ஆஃப் டியும் சமம் ஆங்கிள் ஆஃப் பி ஆங்கிள் ஆஃப் இ ஆங்கிள் ஆஃப் எஃப் ஆங்கிள் ஆஃப் சி ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் true the given two triangles are concurrent கொடுத்துருக்க ரெண்டு trianglesமே concurrentனா equal அப்படிங்கிறதாச்சு then identify all the corresponding sides and also write the concurrent angles corresponding sides na அடுத்தடுத்த sides ஓகேவா identify all the corresponding sides and also write the concurrent angles look at there PQ how many sides இது first sides so இது plus 9 cm next second sides na 7 cm 5 cm both are 9 cm 7 cm 5 cm இப்போ ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்கா அப்போ BQ எதுக்கு ஈக்குவல் LN PQ ஈக்குவல் ஆஃப் சைட்ஸ் கம்பேர் பண்ணும்போது LN நெக்ஸ்ட் டபுள் லைன் எங்கே இருக்குது PR இப்போ PR ஈக்குவல் ஆஃப் LM ஓகே ட்ரிபிள் லைன் எத்தனை இருக்குது RQ அப்போ இதுதான் தேர்ட் பாயிண்ட் RQ ஈக்குவல் ஆஃப் MN ஓகே இப்போ திஸ் ஒன் சைட்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னா PQ ஈக்குவல் ஆஃப் LN நெக்ஸ்ட்டு PR ஈக்குவல் ஆஃப் LM டபுள் லைன் நெக்ஸ்ட்டு RQ MN ஓகே நெக்ஸ்ட்டு ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஒன்லி ஒன் சிம்பிள். அப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் ஆஃப் பி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஆங்கிள் ஆஃப் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எல். நெக்ஸ்ட் டபுளில் இங்கே ஆங்கிள் ஆஃப் எம், இங்கே என்னது ஆங்கிள் ஆஃப் ஆர். இப்போ ஆங்கிள் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் என். ஓகே, அதாவது ஈக்குவல் பிக்யூஆர் கன்கரண்ட் ஆஃப் எல்எம்என். உனக்கு இப்போ டைரெக்டாக கொடுக்கலைன்னா நம்மளே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் டூ ட்ரையாங்கிள்ஸ் வரைகிறது. இப்போ அங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டா அப்படின்னா இதை இதில் மேட்ச் பண்ணாலும் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்ஸ். angle of PQR and angle of LMN. ஓகேவா, இதுக்கும் ஆங்கிள்ஸ் அண்டு சைட்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் சைட்ஸு. சைட்ஸ்னா ஃபஸ்ட்டு சைடு, செகண்ட் சைட்ஸு, தேர்டு. ஃபஸ்ட்டு மீட்டர், செகண்டு, தேர்டு. ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லைன் உள்ளது எது? RQ. RQ எதுக்கு ஈக்குவல்? LM. நெக்ஸ்ட்டு PR. PR equal of PRங்கிறது எதுக்கு equal? LN. okay, next PQ. PQ எதுக்கு equal? NM. M நாலும் LN. okay, இப்போ sides finished. next angles 1 so L, right angle degree N P, trouble line M N. Therefore angle is equal to angle of R எதுக்கு equal? angle of L. angle of B is equal to angle of N. angle of Q is equal to angle of M. புரியுதா? அப்போ corresponding angles, corresponding sidesனா இதனுடைய correspondingனா இது எதுக்கு சமமாக இருக்குது? okay, do you understand? okay, third question. If the given triangles ABC and EFG are concurrent, triangle ABC யும் EFG யும் concurrent, determine whether the given pair of sides and angles are corresponding sides or corresponding angles or not. என்ன கேட்குறாங்கன்னா அந்த பேரை யூஸ் பண்ணி கீழே ஒரு பேர் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணும். அது கரஸ்பாண்டிங் சைட்ஸா இல்லை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா, இல்லை அது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இல்லைன்னா நாட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள் ஆஃப் ஏ அண்டு ஆங்கிள் ஆஃப் ஜி. இப்போ ஆங்கிள் ஆஃப் ஏ இது, ஆங்கிள் ஆஃப் ஜி இது, இந்த டூவுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதாவது இங்கே நமக்கு கொடுக்கும்போது அது என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள்ஸ்ன்னு கொடுத்தா அப்போ அது என்னது? ஆங்கிள்ஸ். சைட்ஸ்னா ACEF, சைடோட வேல்யூ கொடுக்காம ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஆங்கிள் ஆஃப் ஏ, ஸோ 2 angles மீன்ஸ் இப்போ இதில் வந்து ஒரு ஆங்கிள் எதாவது தான் கொடுத்துருப்பாங்க? இங்கே செகண்ட் ஆங்கிள்னா 45 டிகிரி 30 டிகிரி வேறு ஏதாவது வேலை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள்னா 30 டிகிரியாக கூட இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஏயும் ஆங்கிள் ஆஃப் ஜியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா. இங்கே ஆங்கிள் ஆஃப் ஏல எத்தனை லைன் இருக்குது? 2. இங்கே ஆங்கிள் ஆஃப் ஜியில் ஒன்லி 1. ஸோ அப்போ என்ன எழுதுவோம்? நாட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். clear ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் பி அண்ட் ஆங்கிள் ஆஃப் இ. ஆங்கிள் ஆஃப் பி நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் இ. ஓகேவா, ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்கா. அப்போ ஈக்குவலாக இல்லை. இந்த ஆங்கிள் ஆஃப் பியோட வேல்யூ இங்கே பாரு, ஆங்கிள் ஆஃப் பியில் இந்த லைன் ஏதாவது ஒன்லி 1. அப்போ இங்கே 6 சென்டிமீட்டர், இங்கே 3னா தேர்டு பாயிண்ட்டு. ஆனால் இங்கே என்னது? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக? அப்போ இந்த ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக? நோ, therefore நாட் corresponding angles. next angle of B and angle of G. angle of B, okay va, angle of B la only one angle, third sides so first sides intersect ஆகுது. so அதே மாதிரி angle of G la third sides first sides intersect ஆகுறதானே G. yes, இப்போ என்ன எழுதணும்? yes, it's a
corresponding angles. Okay, next fourth one, line AC and GF. AC வந்து செகண்ட் லைன் கொடுத்துருக்காங்க, GF ஓகேவா, G இது F, இது ரெண்டும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே டபுள் லைன், இங்கே ட்ரிபிள் லைன், ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ நாட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், செகண்ட் ஒன் என்னது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு PA அண்டு FG, FGயும் PAயும் ஈக்குவலான்னு கேட்டிருக்கா, கரஸ்பாண்டிங் சைட்ஸா? எஸ். இங்கே 1 2 3 தேர்ட் சைடு தான் கம்பேர் பண்ணியிருக்கா. எஸ். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ். நெக்ஸ்ட் என்னது லைன் EFBG ஓகேவா, EFBC ஓகேவா. இங்கே டபுள் லைன், இங்கே ஒன் லைன். ஸோ அப்போ நாட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். Do you understand? Okay. Fourth question, state whether the two triangles are concurrent or not. இங்கே உனக்கு 2 triangles கொடுத்துருக்கா, அது கன்கரண்ட்டா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் சைட்ஸு இதுவும் சைட்ஸு, இது ஆங்கிள்ஸாக கொடுத்தாச்சு ஓகேவா. அப்போ 2 சைட்ஸு ஓகேவா, 1 ஆங்கிள் கொடுத்துருக்கா. அப்போ அதனுடைய நேம் என்னது? சைட் ஆங்கிள் சைடு, சைடு ஆங்கிள் சைடு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்னது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது ட்ரையாங்கிளான்னு செக் பண்ணணும். எஸ். இங்கே ஃபஸ்ட்டு சைடு செகண்ட் சைடு, அதாவது இதில் 4 டைப்ஸ் இருக்குது. சைடு சைடு சைடு, மூணுமே சைடாக கொடுத்தா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். சைடு ஆங்கிள் சைடு, அதாவது சைடு இப்போ 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு ஆர்க் கட் பண்ணோன்னா ஒரு இது ஜாயின் பண்ணுவோமா. அப்போ சைடு ஆங்கிள் சைடு, அதை யூஸ் பண்ணி அனதர் ஒன் ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஓகேவா. இப்போ ஆங்கிள் அப்படின்னா ஒரு சைடு இப்போ 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளோடைய வேல்யூ 30 டிகிரி, திஸ் ஆங்கிளோடைய வேல்யூ 45 டிகிரி. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சுல ஓகேவா. மூணுமே ட்ரையாங்கிளாக கொடுத்தா, 3 ஆங்கிளாக கொடுத்தா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அப்போ இந்த வெரைட்டியில் தான் இப்போ சைடு சைடு சைடு, நெக்ஸ்ட்டு சைடு ஆங்கிள் சைடு, ஆங்கிள் சைடு ஆங்கிள், அந்த ஃபார்மேட்டில். ஃபஸ்ட்டு ஒன் ஒரே ஒரு சைடு கொடுத்தாச்சு, அந்த சைடை வச்சு 2 சைடு கொடுத்து அதுலேருந்து 1 ஆங்கிள் அண்ட் அனதர் 1 சைடில் இது பண்ணிடும். செகண்ட் ஒன் மூணுமே என்னது, இங்கே 1 டபுள் கோடு கொடுத்தாச்சு. அப்போ இது சென்டர் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அது என்னது ட்ரிபிள் லைன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது சைடு 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 ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே கொடுத்துருக்கா எத்தனை ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 ஆங்கிள். நெக்ஸ்ட் என்னது சைடு. அப்போ நமக்கு இன்னொன்று கொடுக்கவே இல்லை அப்படின்னா இதுவும் என்னவாக தான் இருக்கும்? ஆங்கிள்ஸ். அப்போ சைடு ஆங்கிள் சைடு, சாரி சைடு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஸோ இது ஆங்கிள் ஓகேவா. இப்போ இது 5 சென்டிமீட்டரில் ஒரு சைடு. நெக்ஸ்ட்டு இங்கே என்னது 3 சென்டிமீட்டரும், இது என்னது 4 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கும்? ஆங்கிள் ஓகேவா. அப்போ இது ஆங்கிளாக இருந்துச்சுன்னா இது சைடாக இருந்துச்சுன்னா இதுவும் ஆங்கிள்ஸ். அப்போ ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஓகே. நெக்ஸ்ட்டு உனக்கு அங்கே இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைடாக ஆங்கிளாக ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தான்னா கண்டிப்பாக அது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ஃபார்மேட் இந்த 90 டிகிரின்னு வந்துச்சுனாலே RHS ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் தான் அது இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் அது வந்து சைடு சைடு சைடாகவும் இருக்கலாம், சைடு ஆங்கிள் சைடாகவும் இருக்கலாம் ஓகேவா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் சைடு சைடு சைடு, நெக்ஸ்ட்டு சைடு ஆங்கிள் சைடு ஓகே. இப்போ இதுவும் அதே ஃபார்மேட் தானே, சைடு 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 கொடுத்துருந்தா இந்த ஃபார்மேட்டுக்கு வரும். இல்லைன்னா ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அப்போ என்னது ரைட் ஆங்கிள் RHS ஓகே. நெக்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு தேர்ட் ஒன்னில் பிக்சர்ஸ் கொடுத்து அதனுடைய நேம் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதனுடைய நேம் கொடுத்து அதை மேக் பண்ணி இது வந்து இந்த ஆங்கிள்ஸை க்ரியேட் பண்ண முடியுமா? சைடு ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள், சைடு, ஆங்கிள். ஸோ அப்போ இது நமக்கு சைடு. அப்போ இதுவும் தானே ஆங்கிளாக இருக்கும். இப்போ இதுனா இதனுடைய ஆப்போசிட் இது என்னது? இது ரெண்டும் ஆங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சைடு. ஃபஸ்ட்டு சைடு, செகண்ட் சைடு. அப்போ இது என்னவாக தான் இருக்கும்? தேர்ட் சைடு. அப்போ இது ஃபஸ்ட்டு செகண்ட்னா இது என்னவாக தான் இருக்கும்? தேர்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடுனா இது 90 டிகிரி. ஓகே, அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட்டு சைடு, ஆங்கிள், சைடு. ஸோ அப்போ இது சைடாக இருந்தால் தான் 2 ஆங்கிள்ஸை ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இது என்னது? இங்கே எதை வரும்? இதை கம்பேர் பண்ணும்போது இது சைடுனா இதை கம்பேர் பண்ணும்போது இது சைடு. ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆங்கிள்ஸ் ஒரு சைடு. அப்போ இப்போ ஒரு சைடு வச்சோன்னா தான் இதுலேருந்து ஒரு ஆங்கிளும் இதுலேருந்து ஒரு ஆங்கிள். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள்னால டபுள் லைன். ஸோ அப்போ இது தானே சைடு. நெக்ஸ்ட்டு சைடு, ஆங்கிள், சைடு. ஸோ நமக்கு இதுவும் ஒரு சைடு. அப்போ 2 சைடுனா இதை சூஸ் பண்ணால் தான் நமக்கு ஆங்கிள்ஸ் கரெக்டாக கிடைக்கும். இப்போ சைடு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சைடு. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறோம்? ஒரு ஆங்கிள் வரைகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதில் ஒரு இது கட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதுதான் ஆங்கிள்ஸ்னால் இதுவும் ஆங்கிள். ஸோ இது சைடு. நெக்ஸ்ட்டு அதனுடைய நேம் மென்ஷன் பண்ணணும். இப்போ இது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு போட்டாலே ஆல்ரெடி என்னது? தேர்டு இருக்குது. அப்போ சைடு. நெக்ஸ்ட்டு இது சைடு, இது ஆங்கிள். அப்போ அது என்னவாக தான் இருக்கணும்? அண்ட் அனதர் ஒன்று. இப்போ இந்த சைடுனா இதுவும் என்னவாக தான் இருக்கணும்? ஆங்கிள்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ சைடு, ஆங்கிள், சைடு, ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இது என்னது? 90 டிகிரி வந்துச்சுனாலே RHS அண்ட் அனதர் ஒன் SSS. ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது சைடு. ஓகேவா? அப்போ இது ஆங்கிள்ஸாக இருந்தது அப்படின்னா இது ஒன்று என்னது? ஆங்கிள்ஸாக தானே இருக்கும். இது ஆங்கிள்ஸ் அப்படின்னா இதுவும் என்னது? ஆங்கிள்ஸ். இப்போ ஆங்கிள், சைடு, ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா இதுதான் என்னது? சைடாக இருக்கும். ஓகேவா? அப்போ சைடு, ஆங்கிள், சைடு. லாஸ்ட்டு 1 2. அப்போ என்னது? 3ங்கிறப்ப சைடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு ஆங்கிளாகவும் இருக்கலாம். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? 3 டைப்ஸு. சைட்னா 3 அளவு எடுத்து. இப்போ S S1 3 cm, S2 5 cm, S3 6 cm. இப்போ 3 cm ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. காம்பஸ் சூஸ் பண்ணி 5 cm ஒரு ஆர் கட் பண்ணுறோம். வித் A அண்ட் Bயை காமனாக வச்சு Bலேருந்து 6 cm ஒரு ஆர் கட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோமா? ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருதா? அப்போ இது வந்து யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். செகண்ட் ஒன்று S 3 cm, S2ங்கிறது என்னது? 40 டிகிரி அப்படின்னு மேக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ SAB இந்த வேல்யூ என்னது? 40 டிகிரி அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் S3னா பியோட வேல்யூ என்னது? 6 cm. இதிலேருந்து ஏயிலேருந்து 6 cm இல்லைன்னா பியிலேருந்து 6 cm ஒரு ஆர் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோமா? திஸ் வேல்யூ C. இதை யூஸ் பண்ணாலும் ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருதா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னது? இப்போ S1 3 cm. ஓகேவா? S2 40 டிகிரி, S3 60 டிகிரி. இப்போ 3 cm. ஏயிலேருந்து 40 டிகிரி, பியிலேருந்து 60 டிகிரி. ஓகேவா? இது 40 டிகிரி, 60 டிகிரி. இப்போ ABC இந்த ஃபார்மேட்டில் ஒரு இதை யூஸ் பண்ணி தான் அது எந்த சைடு அப்படிங்கிற கன்கரண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஓகே, next class I will teach practical geometry sums. Okay, practical geometry means you should most important scale, pencil, geometry box items எல்லாம். ஓகேவா? geometry boxல என்னென்னலாம் இருக்கும்? scale,
ஓகேவா. நெக்ஸ்ட்டு பென்சில், எரேசர், சாஃப்ட்னர், மெயின் இம்பார்ட்டண்ட் ஒன்று செட் ஸ்கொயர். செட் ஸ்கொயர்னால் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா. அது 2 இருக்குதுல, அதுதான் என்னது செட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டர். ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது பாகைமானி. ஸோ இது 90 டிகிரி, இங்கே 0 டிகிரி, 10 டிகிரி, 20 இப்படி இருக்கும்ல, அதுதான் என்னது ப்ரொடெக்டர். ஓகேவா. இந்த ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, ஒரு ட்ரையாங்கிள் இதில் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.